உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் மற்றும் பத்மநாப சுவாமி கோவிலில் கதவுகளில் பதிக்கப்பட்டு இருந்த தங்க தகடுகள் மற்றும் சிலைகள் மாயமானது தொடர்பாக திண்டுக்கலை சேர்ந்த மணி என்பவரிடம் கேரள சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவில் மற்றும் பத்ம சுவாமி கோயில் ஆகியவற்றில் உள்ள கதவில் பதிக்கப்பட்டிருந்த தங்க தகடுகள் மற்றும் சிலைகள் மாயமானது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த கேரள போலீசார் கேரள மாநிலத்தை சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போத்தி என்ற நம்பூரியையும் வெளிநாட்டு வாழ் இந்தியர் ஒருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள போலீஸ் விசாரணை வளையத்தில் உள்ள வெளிநாட்டு வாழ் இந்தியர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு டிஎஸ்பி சுரேஷ் பாபு தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் திண்டுக்கல் ராம்நகர் பகுதியில் உள்ள பாலசுப்ரமணி என்பவர் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணி முதல் சுப்பிரமணியத்திடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலசுப்ரமணி திண்டுக்கல் லட்சுமி சுந்தரம் காலனி பகுதியை சேர்ந்தவர். கடந்த சில வருடங்களாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்ததை வருகிறார். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை வாங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கேரள போலீசாரிடம் பிடிபட்டுள்ள வெளிநாட்டு வாழ் இந்தியர் ஒருவர் திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த மணி என்பவர் மூலம் கோவில்களில் மாயமான சிலைகளை பார்த்துள்ளதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே தற்பொழுது சோதனை மற்றும் விசாரணை நடந்து வருவதாக கேரளா போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலத்தை சேர்ந்த வழக்கு ஒன்றில் திண்டுக்கல் பகுதியில் போலீசார் விசாரணை நடத்தி வருவது திண்டுக்கல் ராம்நகர் பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பேர் மாறுதல் நடந்துச்சு. ஒரு என்கொயரி, அந்த பேர் மாறுதலுக்காக ஒரு என்கொயரி பண்ணாங்க. அவங்க கேட்க கொஸ்டின் எல்லாம் கொடுத்துட்டேன். நீங்கள் இல்லை அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதான் நடந்தது. இது நானா ஒரிஜினல் படத்தில் பார்த்தாங்க, அது இல்லை. அவங்க இது வரைக்கும் கேரளாவிலேருந்து போலீஸ் வந்திருக்காங்க. அவங்க எஸ்ஐடி என்ன கேஸ்? எந்த கேஸும் சொல்லவே இல்லை. உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டில் சிபிஎஸ்சி கோர்ட்லேருந்து வந்திருக்கு மாதிரி சொன்னாங்க. அதுக்கு கேட்குற கொஸ்டின் எல்லாமே நான் பதில் சொல்லிட்டேன். என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்கன்னா, உங்கள் பேர் என்ன கேட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க கேட்டாங்க. ஐடி கேட்டாங்க. அப்புறம் ஒன்றுன்னா அது இன்கம் டேக்ஸ் மாதிரியே எல்லாம் கேட்டாங்க. அவங்க எதுக்கு வந்தால் இன்னும் புரியவே இல்லை. டி மணின்னு கேட்டாங்க. இல்லைங்க, நான் எம்எஸ் மணி, எம்எஸ் ஃபுல் நேம் சுப்பிரமணியன் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே நாங்கள் பேச அப்புறம் யாரும் தெரிஞ்சுட்டு அவங்க நார்மலாக வந்துட்டாங்க. வரணும் இதில் கேரளால இருந்து என்ன, அதாவது சிலை கடத்தல் தொடர்பாகவும் அதே மாதிரி வந்து தங்க கவசம் ஏதோ வந்து நம்ம இல்லைன்னு ஃபுட் பண்ணிட்டாங்க. நம்ம இல்லை ராங் மெசேஜ். உங்கள் பேர், அதாவது உங்கள் பேர், உங்கள் சிம் வந்து, அதாவது உங்கள் என்னோட நம்பர் எனக்கு தெரியும் யாரும் சொல்லிப்பாங்க தெரியுது. அதுக்காக வந்துருக்காங்க. இந்த மணி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இது சம்மந்தமாக உங்களுக்கு சம்மன் எதை கொடுத்துருக்காங்க? இல்லை, ஒன்றும் இல்லை. சம்மன் கொடுக்கல. இன்றைக்கு விசாரணை மட்டும்தான். ஆமாம். விசாரணைக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்களா? இல்லை, கூப்பிடல.